கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். ஏசாயா 32 அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுகின்றவராக இருக்கின்றார். வனாந்தரம் என்பது வெறும் ஒரு புவியியல் இடமல்ல. வனாந்தரம் என்பது ஒரு புவியியல் இடமல்ல. வேதத்தின் அடிப்படையிலே வனாந்தரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் தோல்வி, அது ஒரு வனாந்தரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் வெறுமை, அது ஒரு வனாந்தரம். கண்ணீர், அது ஒரு வனாந்தரம். பொருளாதார நெருக்கடி, அது ஒரு வனாந்தரம். வியாதி, பலவீனங்கள், காத்திருப்பு, நம்பிக்கையின்மை, ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத காலம், இதெல்லாம் வனாந்தரம். ஒரு வெறுமையான, ஒரு விரக்தியான ஒரு நிலை, இதற்கு வனாந்தரம் என்று பெயர். இந்த காலை வேளையிலே இதுல சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம், வனாந்தரமாக இருக்கலாம். அல்லது சொல்லப்பட்ட எல்லாமே வாழ்க்கையில இருக்குது பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்றவர்களாக இருந்தாலும், கர்த்தர் சொல்றாரு, உன் வனாந்தரத்தை நான் வயல்வெளியாக மாற்றுவேன், உன் வனாந்தரத்தை நான் செழிப்பான வயல்வெளியாக மாற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுகின்றவர். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகின்றவர். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றவர். உங்கள் வெறுமையை நிறைவாக மாற்றுகின்றவர். உங்கள் பலவீனத்தை பலனாக மாற்றுகின்றவர். உங்களுடைய தோல்வியை வெற்றியாக மாற்றுகின்றவர். உங்களுடைய வறட்சியில இருந்து உங்களை வளர்ச்சிக்கு கொண்டு செல்வார். தரித்திரத்திலிருந்து செழிப்புக்கு கொண்டு செல்வார். பின்னேற்றத்திலிருந்து முன்னேற்றத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு செல்வார். அவர் வனாந்தரத்தை செழிப்பான வயல்வெளியாக மாற்றுகின்றவர். வனாந்தரத்தை செழிப்பான வயல்வெளியாக மாற்றுகின்றவர். வனாந்தரம் அப்படின்னா என்ன? வேதத்தின் அடிப்படையிலே வனாந்தரத்திற்கு நல்ல ஒரு டெஃபினிஷன் எரேமியா 2 அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசம். பாருங்க, அவாந்தர வெளி. பாருங்க, அவாந்தர வெளி அப்படின்னா வேஸ்ட் லேண்ட், பயனற்ற நிலம். அடுத்து வாசிங்க. பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும். பாருங்க, வறட்சி, மரண இருள். வாசிங்க. ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று. பாருங்க, வனாந்தரம்னா என்ன? அவாந்தர வெளியா இருக்கும் வனாந்தரம். வேஸ்ட் லேண்ட், வேஸ்ட் லேண்ட். எதுக்குமே பயனற்ற ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய நிலை. வறட்சி, நிறைவின்மை, திருப்தியின்மை. அடுத்து மரண இருள் வனாந்தரத்துல இருக்கும். மரண இருள், ஒரு திகில், ஒரு பயம், ஒரு எதிர்கால கவலை, அடுத்து என்ன நடக்க போகுதோ என்கிற ஒரு 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 பயத்தோடு கூடிய ஒரு எதிர்மறையான எதிர்பார்ப்பு. இதுதான் மரண இருள். இதெல்லாம் வனாந்தரத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கின்ற. அப்ப எந்த மனுஷனுமே அங்க போக்குவரத்து கிடையாது, யாருமே அங்க என்ன பண்ண முடியாது, குடியிருக்க முடியாது. இதுதான் வனாந்தரம். எனக்கு அறிந்தவர்கள் கூட, தெரிந்தவர்கள் கூட என்னை தெரியாதவர்கள் போல கடந்து செல்கின்றார்கள். அதுதான் வனாந்தரம். எனக்கு நல்லா பரிச்சயப்பட்டவங்க, நான் நல்லா பழகினவங்க, ஆனா என் பக்கத்துல என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க, நெருங்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? வனாந்தரம். ஒரு ஒரு
ஒரு விரக்தி, ஒரு வறட்சி, ஒரு ட்ரைனஸ், ஒரு பயம், ஒரு திகில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வாழ்க்கையில. இதுக்கு பேர் தான் என்னது? வனாந்தரம். வனாந்தரம். இந்த காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகின்றார், உன் வனாந்தரத்தை நான் நிச்சயமாகவே செழிப்பாக்குவேன், உன் வனாந்தரத்தை நான் வயல்வெளியாக்க மாற்றுவேன். நான் வனாந்தரமா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் வனாந்தரமா தான் இருக்கிறேன். பாருங்க, கர்த்தர் வனாந்தரத்துல நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அந்த வனாந்தரம் எதுக்கு அப்படின்னா, வனாந்தரத்தை நாம் கடந்து கர்த்தர் நம்மை செழிப்பான இடத்திற்கு கொண்டு செல்வார். எப்படி சொல்றது அப்படின்னா, கர்த்தர் உன் வனாந்தரத்தை கடக்க செய்து செழிப்பான இடத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொண்டு போவார். அந்த போகிற பாதை தான் வனாந்தரமாக இருக்கிறது. கவனிங்க, கர்த்தர் வனாந்தரத்துல என்ன செய்யறாருன்னா நிறைய அற்புதங்களை மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செஞ்சிருக்கிறார். பாருங்க, ஆகாரின் பிள்ளையின் அழுகுரலை கேட்டு, எங்க கேட்டு? வனாந்தரத்திலே கேட்டு கர்த்தர் ஒரு துறவை கொடுத்தார். ஒரு துறவை கொடுத்தார். பாருங்க, ஆகாரின் பிள்ளை ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, வாக்கு தத்தத்திற்கு புறம்பே பிள்ளை பெற்றவள் ஆகார். அப்படிப்பட்ட ஆகாரின் பிள்ளையுடைய அழுகுரலை கர்த்தர் வனாந்திரத்திலிருந்து கேட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால், இன்னைக்கு நம்ம வாக்கு தத்தத்திற்கு உட்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். நம்முடைய குரலையும் கேட்டு கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தருளுவார். எலியா வனாந்திரத்திலே அப்படியே சோர்ந்து போய் இருக்கையில் கர்த்தர் மெல்லிய சத்தத்தின் வாயிலாக பேசி அவனை முன்னேறி போக செய்தார். நான் சொல்றேன், அப்படியே சோர்ந்து போயிருக்கக்கூடிய நிலைமை, அது ஒரு வனாந்தரம். அப்ப கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையின் வழியாக பேசி உங்களை முன்னேற்றம் அடைய செய்வார், வழிகாட்டுவார். மோசே வனாந்தரத்திலே இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு திருப்புமுனை வனாந்தரத்திலே உண்டானது. ஒரு திருப்புமுனை வனாந்தரத்திலே மோசேக்கு உண்டானது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனையை நிச்சயமாகவே ஏற்படுத்துவார். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் மன்னாவை கொடுத்தார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். காடையை கொடுத்தார். கீழ்காற்றை அனுப்பி காடையை கொடுத்தார். மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகவே இல்லை. அப்ப வனாந்தரத்திலும் கர்த்தருடைய போஷிப்பும், வனாந்தரத்திலே கர்த்தருடைய பாதுகாப்பும் தேவ ஜனங்களுக்கு இருந்தது. நான் சொல்றேன், உங்களுடைய நிலைமைகள் வனாந்தரமாக இருந்தாலும் கர்த்தருடைய போஷிப்பும் பாதுகாப்பும் உங்களோடு கூடவே இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட தான் இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. விரைவில் இந்த வனாந்தரத்தை கடந்து செழிப்பான வயல்வெளிக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நிச்சயமாகவே கொண்டு போவார். வனாந்தரத்தை கடக்க செய்வார். நிச்சயமாகவே கடக்க செய்து உங்களை செழிப்பான வயல்வெளியிலே கொண்டு போய் அவர் நிறுத்துவார். பாருங்க, தாவீது வனாந்தரத்துல பாடின பாடல்கள் தான் இன்னைக்கு நம்மள தேற்றி கொண்டு இருக்கின்றது. தாவீது வனாந்தரத்துல பாடின பாடல்கள் தான் நம்மள என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? தேற்றி கொண்டு இருக்கின்றது. அதான் நம்ம பாடி நம்ம விசுவாசத்துல பலப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், உங்களுடைய வனாந்தரமான இந்த அனுபவம் பிற்காலத்துல நீங்க சாட்சி சொல்லும் பொழுது, நீங்க முன்னேறி பெரிய நிலைமையில ஒரு செழிப்பான இடத்துல இருக்கும் பொழுது, இந்த வனாந்தரமான அனுபவம் அநேகருக்கு சாட்சியாக இருக்கும். அநேகருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். அநேகரை உத்வேகப்படுத்தி ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில உங்களை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். இந்த வனாந்தர அனுபவம் ஒரு சாட்சியாக நிச்சயமாகவே மாறி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்ணீரு அநேகருக்கு சாட்சியாக மாறும். எப்ப அப்படின்னா, என் கண்ணீர் ஆனந்த களிப்பாக மாறும் பொழுது. கண்ணீர் விடாத, கர்த்தர் உன்னுடைய கண்ணீரையும் ஆனந்த களிப்பாக மாற்றுவார் அப்படின்னு சொல்ற மாதிரி சாட்சியா நிறுத்துவார். கவலைப்படாத, நான் இப்படிதான் இருந்தேன், இப்போ நான் இந்த அளவுக்கு வந்துட்டேன், அதே போல உன்னையும் இந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை சாட்சியாக மாற்றுவார். உங்கள் வனாந்தர வாழ்வை சாட்சியாக நிச்சயமாக மாற்றுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சாட்சியாக மாற்றுவார். பாருங்க, வனாந்தரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது வனாந்தரம் என்ன வனாந்தரம்னா, இஸ்ரவேல் மக்களின் வனாந்தரம். முதலாவது வனாந்தரம் இஸ்ரவேல் மக்களின் வனாந்தரம். எடுத்து வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம். உபாகமம் 8ஆம் அதிகாரம்
2, 3 ஆகிய வசனங்களை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் ம், தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று ம், அவர் உன்னை சோதித்து ம். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த ஆ, எல்லா வழியையும் நினைப்பாயாக. நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி ம், உன்னை பசியினால் வருத்தி ம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ம், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை ம். உனக்கு உணர்த்தும்படிக்கு உனக்கு உணர்த்தும்படிக்கும் நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமா என்ன பண்ணாரா, வனாந்தரத்துல நடத்தி வந்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தி வைக்கும்படிக்கும். உனக்குள்ள என்ன இருக்குது, நீ யாரு, நீ எப்படிப்பட்ட குணநலம் கொண்டவனாக மனநலம் கொண்டவனாக இருக்கிறாய் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு இந்த வனாந்தர அனுபவம் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அடுத்து அப்பத்தினால் மாத்திரம், அதாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி சம்பாரிச்சு சமைச்சு சாப்பிட்டாதான் சாப்பிட முடியும், அப்பதான் வாழ முடியும் அப்படின்ற நிலைமை நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதான் நினைச்சு இல்ல, நீ கஷ்டப்படாமலே வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து உன்னை போஷிக்க முடியும் என்பதை நான் காமிக்கவும் உன்னை இந்த மாதிரி நான் நடத்துறேன் அப்படின்றத இங்க நம்ம பாக்குறோம். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க. ஆனா 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எகிப்திலிருந்து கானானுக்கு கொஞ்ச நாள்லயே போயிடலாம், கொஞ்ச நாள்லயே போயிடலாம். வருடங்கள்லாம் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா 40 வருஷம் ஏன் சுத்துனாங்க அப்படின்னா, எகிப்தை விட்டு அவங்க வந்துட்டாங்க, ஆனா எகிப்தின் மனநிலையை விட்டு வரவே இல்லை. அதனால வனாந்தரத்துல இருந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த ஆசீர்வாதமான அந்த காரியத்திற்கு அவர்கள் போகும் பொழுது அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவர்களாக அவள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் ஒரு பெரிய பொருட்டாக எண்ண மாட்டாங்க. அவங்க ஏன் வனாந்தரத்திலேயே கஷ்டப்பட்டாங்க, வனாந்தரத்திலேயே இருந்தாங்க அப்படின்னா காரணம் என்னன்னா, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடந்தார்கள். அவர்கள் எகிப்தின் மனநிலையை விட்டு வரவே இல்லை. கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்லயே போயிடலாம் எகிப்துல இருந்து கானானுக்கு, இந்த பாலும் தேனும் ஊடுகின்ற நலம் விசாலமான அந்த வாழ்க்கைக்கு போயிடலாம். ஆனா இவங்க எகிப்தை விட்டு வந்துட்டாலும் எகிப்தின் மனநிலையை விட்டு என்ன பண்ணல, வரவே இல்லை. அதனால அவங்க கானானுக்கு போகாம வனாந்தரத்திலேயே ரொம்ப நாள் இருந்தாங்க. 40 வருஷம் கழிச்சு தான் போனாங்க. எடுத்து வாசிங்களேன், என்னாகமம் 11ஆம் அதிகாரம், என்னாகமம் 11ஆம் அதிகாரம், என்னாகமம் 11, 18. என்னாகமம் வாசிங்க. நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. எகிப்திலே எங்களுக்கு சொல்லுங்க சௌக்கியமா இருந்துச்சாம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த ஜனங்கள் இப்ப பாலும் தேனும் ஓடுகின்ற நலவும் விசாலவுமான கானான் தேசத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்ப கறி கேட்கிறாங்க, கர்த்தர் கறியை கொடுக்க போறாரு. உடனே நாங்க எகிப்துல இருக்கிறப்ப எப்படி இருந்தோம், சௌக்கியமா இருந்தோம். பார்த்தீங்களா, இந்த எகிப்தின் மனநிலை அவங்களுக்கு என்ன பண்ணல, இந்த பழைய பாவ வாழ்க்கையின் சந்தோஷம் போகவே இல்லை. அந்த பழைய அடிமைத்தன வாழ்க்கையின் எண்ணங்கள் இன்னும் அவர்களை விட்டு என்ன பண்ணல, போகவே இல்ல, போகவே இல்ல. அப்படியேதான் இருக்கிறாங்க. எகிப்தியர்களுக்கு சௌக்கியமா இருந்துச்சு. இன்னொரு வசனம் கூட எடுத்து வாசிங்க, என்னாகமம் 11:5. என்னாகமம் 11. நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். பாத்தீங்களா, அடிமைத்தனத்துல சாப்பிடுறது கூட வழி இல்லாம இரவும் பகலும் போட்டு துன்பப்படுத்தி கடினப்படுத்தி கடினமா வேலை வாங்கி அவங்க ஜீவனையே கசப்பாக்கினாங்களா. அந்த அளவுக்கு கொடுமையா வேலை நடத்திருக்கிறாங்க ஆளோட்டிகள், எகிப்தியர்கள் கொடுமையா நடத்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சாப்பிடுறது கூட ஒண்ணு கிடைச்சிருக்காது. ஆனா நாங்க எகிப்துல சாப்பிட்ட சாப்பாடு என்ன பண்றோம் நினைக்கிறோம். என்ன நினைக்கிறாங்களா, எகிப்துல வெள்ளரிக்காய் சாப்பிட்டாங்களா, கும்பிடிக்காய் சாப்பிட்டாங்களா, கீரை சாப்பிட்டாங்களா, வெங்காயம் சாப்பிட்டாங்களா, வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டாங்களா. கர்த்தர் வந்து என்ன கொடுத்துக்கிட்டு இருக்காரு, வானத்திலிருந்து தூதர்கள் உண்கின்ற அந்த மன்னாவே கொடுக்குறாரு. அவ்வளவு அற்புதமா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கண்மலையில இருந்து தண்ணீரை வர வைக்கின்றார். விதவிதமான உணவுகளை கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. காடையை கொடுக்குறாரு, திருப்தியாக்கி கொடுக்குறாரு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இவங்க இன்னும் அந்த எகிப்தின் மனநிலையை விட்டு என்ன பண்ணல, வரவே இல்ல. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க, என்னாகமம் 14:4. என்னாகமம் 14:4. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள். எகிப்திற்கு
இந்த பழைய அடிமைத்தன வாழ்க்கைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்? திரும்பி போ, எகிப்துல எங்களுக்கு சௌக்கியமா இருந்துச்சுன்றாங்க. அடுத்து எகிப்துல நாங்க சாப்பிட்டதெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? எகிப்திற்கே திரும்பி போயிரும். கர்த்தர் எவ்வளவு பெரிய வல்லமையான வாழ்க்கைக்கு கொண்டு போறாரு. அதை விட்டுட்டு அந்த பழையதை என்ன பண்றாங்க? புடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பழையதை புடிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் புதிய ஆசீர்வாதத்தை நீங்க பிடிக்க முடியாது. பழச விட்டீங்கன்னா புதுசை பிடிச்சிருவீங்க. பழச விட்டீங்கன்னா உங்க வனாந்தர வாழ்க்கை முடிவு பெற்று விடும். ஒரு வளமையான வாழ்க்கையின் ஆரம்பம் தொடங்கி விடும். பழச பிடிக்க கூடாது. பாருங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தினானுங்க எங்க எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை. எகிப்தியர்கள் வந்து இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். வாழ்றதுக்கே வேண்டாண்டா, செத்துலாண்டா அப்படின்ற அளவுக்கு அவங்கள கடினப்படுத்தி வேலை என்ன பண்ணிருக்கிறாங்க? வாங்கியிருக்கிறாங்க. அவங்கள ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிருக்கிறாங்க. ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிருக்கிறாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட எகிப்துக்கு நாங்க திரும்பி போக போறோம் எப்படின்னு பாத்தீங்களா? இதுதான் உங்க வாழ்க்கை 40 வருஷம் வனாந்தரமா இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதுதான். எகிப்தை விடவே இல்லை. எகிப்தை புடிச்சுக்கிட்டே வர்றாங்க. அப்ப எப்படி கானானுக்கு போக முடியும்? அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள் பழைய பாவங்களை, பழைய சுபாவங்களை பிடித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் நாம் வாழ்க்கை வனாந்தரமாக தான் இருக்கும். அதை விட்டு விட்டோம் என்றால் வளமையான செழிப்பான வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே கொண்டு போவார். வனாந்தரத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். குறுகிய கால வனாந்தர அந்த பயணம் நெகு காலமாக, நீண்ட காலமாக, நீண்ட வருஷமாக நீடித்ததற்கான காரணம் தேவன் அல்ல, இவர்கள். இவர்கள் அப்படி இருந்தும் தேவன் அவர்களை போஷித்தார், நடத்தினார். நடத்தினார். பாருங்க, ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு படித்த வாலிபன் ஒருவன் கிராமத்தில் இருக்கின்றான். அவன் மிகவும் கஷ்டப்படுகின்றான். ஒரு ஒரு ஓலை குடிசையிலே அவன் வாடகைக்கு குடியிருக்கிறான். அந்த ஓலை குடிசைக்கு வாடகை கொடுக்கறது கூட அவன் என்ன இல்ல, பணம் இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் கூட படிச்ச ஒருத்தவன், ஒரு நண்பன், அவன் வெளிநாட்டுல பெரிய லெவல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? இவனை பாக்குறதுக்காக வர்றான். வரும்போது இவன் படுற கஷ்டத்தை பாக்குறான். என்னடா இந்த படிப்பு படிச்சுட்டு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, நீ மட்டும் தனியா அந்த ஓலை குடிசையில இருந்து இந்த கிராமத்துல சின்ன சின்ன வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கிற, உன் படிப்புக்கு ஏத்த வேலையை நான் என்ன பண்றேன், ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படிப்புக்கு ஏத்த வேலை ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு வர்றான். ஊருக்கு வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி உனக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணலாம், இதை விட்டுட்டு நீ என்ன பண்ணலாம், வெளியில வரலாம். உனக்காக நல்ல ஒரு வேலை ஆயத்தமா இருக்குது, நல்ல ஒரு கை நிறைய சம்பாத்தியம், நல்ல ஒரு அருமையான ஒரு வீடு இருக்குது, உனக்கு நல்ல உணவு எல்லாமே கொடுக்கக்கூடிய வகையில சூப்பர் கம்பெனி. நான் போய் என்ன பண்றேன், உனக்கு விசா ரெடி பண்றேன், பிளஸ் டிக்கெட் உனக்கு அனுப்பிடுறேன், நீ ரெடி ஆகி கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் போயிடுறான். போய் அவனுக்கு விசா டிக்கெட்லாம் அனுப்பி விடுறான். இப்ப இந்த இளைஞன், ஏழை இளைஞன், ஓலை குடிசையில இருக்கக்கூடிய அந்த ஏழை இளைஞன் ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு டிக்கெட்டையும் எடுத்துட்டு விசா எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறான். கிளம்பி ஒரு பஸ்ல ஏறி போறான். பஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது. எங்க போகுது? பஸ் ஏர்போர்ட்டுக்கு போகுது. போய்கிட்டு இருக்குது. போற வழியில எப்படி ஜன்னல் வழியா திரும்பி தன்னுடைய ஊரை என்ன பண்றான், பாக்குறான். திரும்பி அந்த ஓலை குடிசைய பாக்குறான். திரும்பி அந்த ஊர்ல இருந்த அந்த நினைவுகள்லாம் அவனுக்கு வருது. இங்கதானே நம்ம இருந்தோம், இதானே நம்ம வளர்ந்தோம், இதானே விளையாண்டோம், இதை விட்டுட்டு போகவா, இதை விட்டுட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு திரும்பி பார்த்ததுனால அப்படியே என்ன பண்ணிட்டான், பெட்டி படிக்க எடுத்துட்டு என்ன பண்ணிட்டான், இறங்கி கீழே போயிட்டான். ஊருக்கே திரும்பி போயிட்டான். பாருங்க, ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, சரியான ஒரு வாய்ப்பு, சரியான சந்தர்ப்பம், வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு புது வாழ்வு அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பழைய வாழ்க்கைய மறக்காதனால, அந்த பழைய வாழ்க்கைய அவன் புடிச்சுக்கிட்டு இருந்தனால அந்த புது வாழ்க்கை என்ன பண்ணிட்டான், இழந்துட்டான். இப்ப எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவனுக்கு என்ன பண்ணல, கிடைக்கவே இல்ல, கிடைக்கவே இல்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. பாருங்க, அவன் வாழ்க்கை வனாந்தரமாக ஆனதற்கான காரணம், அவன் பழைய காரியத்தை பிடித்து கொண்டிருந்ததனால் புதிய காரியத்தை அவன் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட்டான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த அந்த பழைய வாழ்க்கையின் காரியங்களை முற்றிலுமாக நீங்க நீக்கி விடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அந்த வனாந்தர வாழ்க்கையிலிருந்து வளமையான வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு போவார். பாருங்க, அந்த வனாந்தரத்துல கூட கர்த்தர் என்ன பண்ணாருன்னா கிருபையை கொடுத்தாரு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பாருங்க, அருமையான வசனம் இருக்கும். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17வது வசனம்.
அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அந்த அளவுக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அந்த அளவுக்கு கீழ்ப்படியாம இருந்த ஜனங்கள், அப்படி மோசமான நடவடிக்கை செஞ்சுக்கிட்டு இருந்த மறுபடியும் எகிப்துக்கே போவோம் அப்படின்லாம் இருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் என்ன பண்ணலாம், கைவிடவே இல்ல. அவர்களுக்கு என்ன பண்றாரு, மன்னாவை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார், காடையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர்களுக்கு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இருந்துகிட்டே இருக்குது. பாருங்க, கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு, அவர்கள் கூட இருந்துச்சு. ஆனா கர்த்தர் கைவிடவே இல்லை. ஆனா வனாந்தரமாக ரொம்ப நாள் அவங்க வாழ்க்கை இருந்ததுக்கான காரணம், வனாந்தரத்திலேயே அவங்க இருந்ததுக்கான காரணம் கர்த்தர் கிடையாது, அவங்கதான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையும் ரொம்ப காலமாக வனாந்தரமா இருக்குது அப்படின்னா, இந்த வனாந்தரத்துல கர்த்தர் கிருபை கொடுத்து போஷித்து கொண்டிருக்கின்றார். ஆனா போஷிச்சுக்கிட்டு இருக்கிறான்றதுக்காண்டி வனாந்தரம் தான் நிரந்தரம் நினைச்சிடாதீங்க. வனாந்தரத்தை கடந்து ஒரு செழிப்பான வயல்வெளிக்கு நேராக, ஒரு பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த வாழ்க்கைக்கு நேராக நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் தேவன் வைத்த வாழ்க்கை, அதுதான் தேவன் வைத்த வாழ்க்கை. வனாந்தரத்துல கர்த்தர் என்ன பண்றாரு, கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். பாருங்க, உபாகமம் 8:4 வாசிங்க. உபாகமம் 8:4. இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. இந்த வனாந்தரத்துல அவங்கதான் நடக்கிறாங்க. கர்த்தர் ஈஸியா கொண்டு போறதுக்கு சித்தமா இருந்தார். இவங்க என்ன பண்றாங்க, இவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தமும் எகிப்தின் மனநிலையை விட்டு வராமல் இருக்கக்கூடிய அந்த நிலையில இருந்ததுனால சுத்தி நடக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆனாலும் கூட அந்த நிலைமையில கர்த்தர் கிருபையா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, வஸ்திரம் கூட என்ன ஆகலையா, பழசாகல. கால் என்ன பண்ணலையா, வீங்கவே இல்ல. கிருபையை கொடுத்திருக்கிறார். நடந்தா கால் வீங்கும்ல 40 வருஷமா, ஆனா காலு வீங்கவே இல்ல. ஒரு டிவைன் ஹெல்த்தை கொடுத்தவர்கள் ஆசீர்வச்சிருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். இப்ப இன்னைக்கு கூட சொல்றேன், உங்க வாழ்க்கையிலையும் ஒரு சில வனாந்தரங்கள் இருந்தாலும் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்லா போஷிக்கிறாரு, நல்லா உடுத்து வைக்கிறாரு. ஆனா இதுதான் வாழ்க்கை நினைச்சிடாதீங்க, ஒரு செழிப்பான வாழ்க்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வனாந்தரத்தை எல்லாம் கிடைக்குதுன்றதுக்காண்டி வனாந்தரத்தை அப்படி புடிச்சுக்கிறாதீங்க. வனாந்தரத்தை கடந்து செழிப்பான கானானுக்குள் நீங்களும் நானும் செல்ல வேண்டும். வனாந்தரத்திலும் அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தாவீதின் வனாந்தரம், தாவீதுடைய வனாந்தரம் பாருங்க, எடுத்து வாசிங்க. சங்கீதம் 63:1. சங்கீதம் 63:1. சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த சங்கீதம் தாவீது பாடின ஒரு சங்கீதம். இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எங்க இருந்து பாடுறான் அப்படின்னா, அந்த டைட்டில் வாசிங்க. 63 டைட்டில் வாசிங்க. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். பாருங்க, யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் தாவீது பாடின சங்கீதம். வனாந்தரத்திலையும் தாவீது என்ன பண்றான், பாடுகிறான். பாருங்க, கவனிங்க. இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது இந்த சங்கீதத்தை பாடுறான் அப்படின்னா, தன்னுடைய சொந்த மகன் அப்சலோம், தன்னுடைய சொந்த மகன், நல்ல வளர்த்த, ஆசையா வளர்த்த அன்பு மகன், அந்த அப்சலோம் என்ன பண்றான் அப்படின்னா, தகப்பனுக்கு விரோதமாகவே கலகம் பண்றான். தகப்பனுக்கு விரோதமாகவே, தகப்பனுடைய அரசாட்சிக்கு விரோதமாகவே, ஆட்சிக்கு விரோதமாகவே, ராஜ்யபாரத்திற்கு விரோதமாகவே நயவஞ்சகம் செய்து ஆட்களை திரட்டி அப்பாவை அந்த ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றிவிட்டு நான் ஆட்சியிலே அமர வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு முயற்சிகளை எடுக்கிறான். எடுத்து ஒரு படையை திரட்டுறான். அவனுக்குன்னு ஒரு ஆட்களை என்ன பண்றான், கூட்டிட்டு இப்ப போய் ராஜ்யபாரத்தை என்ன பண்ணிட்டான், பிடிச்சிட்டான். இப்ப தாவீது என்ன பண்றான், ராஜ்யபாரத்தை விட்டு ஓடுகிறான். தாவீதும் அவனோடு இருந்தவர்கள் என்ன பண்றாங்க, உயிர் தப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்கன்னா, கொல்ற அளவுக்கு அவன் துணிஞ்சிட்டான். தாவீதை கொல்ற அளவுக்கு யாரு, அப்சலோம் துணிஞ்சிட்டான். ஓடுறான், வனாந்தரத்துக்கு ஓடுறான். ராஜாவாக ஆண்டவன், ஒரு நல்ல நிலைமையில இருந்தவன், இப்ப துரோகத்தினாலே, ஏமாற்றப்பட்டதினாலே, அன்பு செய்து ஏமாந்ததுனாலே, இப்பொழுது அந்த நிலையை விட்டுட்டு இப்ப மேல்நிலையில இருந்து கீழ்நிலைக்கு மறுபடியும் ஓடுறான். வனாந்தரத்துக்கு ஓடுறான். பாருங்க, அரண்மனையிலே சுகபோகமாக இருந்தவன் இப்பொழுது வறட்சியான வனாந்தரத்திற்கு வந்துவிட்டான். கீழ்நிலையில் இருந்து மேல்நிலைக்கு சென்றவன் இப்பொழுது மறுபடியும்
மேல்நிலையில இருந்து கீழ்நிலைக்கு வந்து விட்டான். வந்து விட்டான். பாருங்க, இந்த காலை வேளையில நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை கூட அப்படி கூட இருந்திருக்கலாம். ஒரு காலத்துல நாங்க ஆஹோ ஓஹோ அப்படின்னு இருந்தோம். நல்லா இருந்தோம். நல்ல வேலை இருந்துச்சு. நல்ல சம்பாத்தியம் இருந்துச்சு. நல்ல வசதி இருந்துச்சு. நல்ல வாய்ப்புகள் இருந்துச்சு. நல்ல நல்ல சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. ஒரு சில ஆட்களை நம்புனதுனால, ஒரு சில ஆட்களுக்கு பொறுப்பை கொடுத்ததுனால, ஒரு சில ஆட்களை வந்து நாங்க அரவணைச்சுக்கிட்டதுனால, அவங்களுடைய வார்த்தையை கேட்டதுனால, நாங்க ஏமாற்றப்பட்டு, கைவிடப்பட்டு, இப்ப மேல்நிலையில இருந்து கீழ்நிலைக்கு வந்துட்டோம். நல்லா வாழ்ந்தவங்க இப்ப நம்ம ரொம்ப மோசமான நிலைமைக்கு நாங்க போயிட்டோம். காரணம் அந்த நபர்னால, அவங்கனால அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக, ஏதாவது ஒரு நபரின் காரணமாக நீங்க நல்லா இருந்து கீழ்நிலைக்கு வந்துட்டீங்களா? அந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஆயிருக்கிறீங்களா? கர்த்தர் தான் சொல்றாரு. நிச்சயமாகவே நீங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம் இல்ல. நீங்க வாழ்வாங்கு வாழ போகின்ற குடும்பம். உங்கள வாழ வைப்பார். வாழ வைப்பார். செழிக்க வைப்பார். ஏமாந்துட்டான். சொந்த பிள்ளையே என்ன பண்ணிட்டான்? விரோதமா வந்துட்டான். பாருங்க, ஒரு காலத்துல அவன் ஆடு மேய்க்கிற மேய்ப்பனாக இருந்தான். அப்ப சவுல் வந்து அவன் மீது பொறாம கொண்டு அவனை கொல்றதுக்கு என்ன பண்றான்? துரத்துறான். துரத்தும் பொழுது அவன் எங்க போடுறான்? வனாந்தரத்துக்கு ஓடுறான். வனாந்தரத்துக்கு ஓடுகிறான். அப்பவும் கர்த்தர் என்ன பண்ணான்? தேடினான். அப்பவும் கர்த்தர் என்ன பண்ணான்? துதித்தான். வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருக்கும் பொழுது ஓடி ஒளிகிறான். அப்பொழுது கூட கர்த்தரை துதிக்கிறான், கர்த்தரை பாடுகிறான், கர்த்தரை போற்றுகிறான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இப்பொழுது ராஜாவாக மாறிவிட்டான். இப்பொழுது மறுபடியும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக மேல்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு வந்து விட்டான். இப்பொழுது வனாந்தரத்துக்கு போறான். இப்பயும் கர்த்தர் என்ன பண்றான்? பாருங்க, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சங்கீதம் 63:1 படிச்சு பாத்தீங்கன்னா, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உமை தேடுகிறேன். இன்னும் தேடுறதை என்ன பண்ண மாட்டேன்? விட மாட்டேன். என் வாழ்க்கை வனாந்தரமா போச்சு. மறுபடியும் என் மேல இருந்து கீழ்நிலைக்கு வந்துட்டேன். ஆனாலும் உங்களை தேடுறதை என்ன பண்ண மாட்டேன்? நான் விட மாட்டேன். நான் மறுபடியும் உமை தேடுகிறேன். தேடுகிறேன். காலையிலே உமை தேடுகிறேன். சங்கீதம் 63:3 வசனம் சொல்லுது, ஜீவனை பார்க்கிற உங்களுக்கு கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். வாழ்விலும் துதிக்கும், தாழ்விலும் துதிக்கும், அரண்மனையிலும் துதிக்கும், வனாந்தரத்திலையும் துதிக்கும். என் வாய் உம்மை துதிக்கும். கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை. கொஞ்சம் கூட என்ன பண்ணல? சலிக்கவே இல்லை. அப்படியே 6வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ராட்சாமங்களில் உம்மை கர்த்தரை தியானிக்கிறேன், கர்த்தரை நினைக்கிறேன். அரண்மனையில படுத்துக்கிட்டு பால்கனியை பார்த்துக்கிட்டு கர்த்தரை என்ன பண்ணிருப்பான்? தியானிச்சிருப்பான், கர்த்தரை நினைச்சிருப்பான். இப்ப வனாந்திரத்துல படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு கர்த்தரை என்ன பண்றான்? தியானிக்கிறான். தியானத்தை மட்டும் விடவே இல்லை. இடம் தான் மாறுச்சு, அவன் மனசு மாறவே இல்லை. உங்க மனசு என் மனசு எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். அதான் சொல்றாரு கர்த்தர், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது மாறவே இல்லை. தாவீது சுத்தமா மாறவே இல்லை. அப்படியேதான் அந்த பழைய ஃபெய்த் அவன் அப்படியே, அந்த பழைய அன்பு அப்படியே இருக்குது. அப்படியேதான் இருக்குது. பாருங்க, என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நயவஞ்சகத்தாலே ஆட்சியை பிடித்து முயற்சி செய்து இந்த காரியங்கள்லாம் செஞ்சான்ல, அப்சலோம் கொடூரமாக கொல்லப்படுகிறான். குறுகிய காலத்திலே கொல்லப்படுகிறான், சாகுறான், கொடூரமா சாகுறான். இப்ப மறுபடியும் அந்த வனாந்தரத்திலிருந்து தாவீது ராஜ்யபாரத்தை அடைகின்றான். நான் சொல்றேன், வனாந்தரத்திலும் கர்த்தரை தேடுங்கள், வனாந்தரத்திலும் கர்த்தரை துதியுங்கள், வனாந்தரத்திலும் கர்த்தரை போற்றுங்கள். நிச்சயமாகவே அந்த பழைய நிலைமைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த ஆசீர்வாதமான பெரிய நிலைமைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை என்னோட கடந்த கால வாழ்க்கை பெரிய நிலைமையா இல்ல பாஸ்டர், இல்ல, அதை விட பெரிய நிலைமையா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க யாரையாச்சும் பார்த்து இவங்களுடைய நிலைமை இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு அண்ணாந்து ஆச்சரியமா பாக்குறீங்கல்ல, அவர்களை விட அவர்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை பெரிய நிலைமையிலே வைப்பார். வனாந்தரத்தை வயல்வெளியாக நிச்சயமாகவே கர்த்தர் மாற்றுவார். கவனிங்க, துரோகத்தினால் வனாந்தரம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு. ஒரு மனுஷன் தன்னுடைய தோட்டத்திலே ஒரு அருமையான சந்தன மரக்கண்டை நட்டு வைக்கிறான். அந்த சந்தன மரம் நல்லா வளர்ந்து செழிப்பாயிருச்சு, நிறைய கிளைகள்லாம் விட்டு சூப்பரா ஆயிடுச்சு. அது எல்லாருடைய கண்களுக்கும் அது மகிமையா காட்சி அளிக்குது. சரிங்களா? ஒரு நாள் அந்த தோட்ட எஜமானன் என்ன பண்ணிட்டான், வெளியூர்ல இருந்து யாரோ வேலைக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள நம்பி தோட்டத்துல வேலை பார்க்கறதுக்கு அனுமதிச்சுட்டான். நம்பிட்டான். நம்பி, சரி நாங்க கஷ்டப்படுறோங்கய்யா, வேலை வேணுமையா, சரி போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு
பொறுப்பா ஒப்படைச்சிட்டு அவன் எஜமான் போயிட்டான். இவங்க தோட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற போது இந்த சந்தன மரம் அவங்க கண்ணுல என்ன அப்படி இருக்கு பட்டிருக்கு. ஆஹா, எவ்வளவு மகிமையா இருக்குது, எவ்வளவு கிளைகள்லாம் இருக்குது. இதை நம்ம அறுத்து வித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைக்குமே, நம்ம லைஃபே செட்டில் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, சந்தன மரத்துல இருக்கிற ஒவ்வொரு கிளைகளையா ரம்பத்தை வச்சு அறுத்து 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 மொத்தமா பேக் பண்ணி ஊரை விட்டு என்ன பண்ணிட்டானுங்க, ஓடி போயிட்டாங்க. ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்ப அந்த எஜமான் வந்து பாக்குறாரு, மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நம்பி என்ன பண்ணேன், உங்களை ஒப்படைச்சேனே, பொறுப்பு ஒப்படைச்சேனே, இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டீங்களேடா, சந்தன மரத்தை நாசமாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தன மரத்தை பாக்குறான். சந்தன மரத்துல ஒரு கிளைகள் இல்லை, எல்லா கிளைகளும் என்ன பண்ணிட்டானுங்க, அறுத்து எடுத்துட்டு போயிட்டானுங்க. மரம் மட்டும் அப்படியே வெறுமையா நின்றுகிட்டு இருக்குது. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இந்த மரத்தை என்ன பண்ணிருங்க, வெட்டிருங்க, இந்த மரத்தை வெட்டிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் இல்ல, மரம் மண்ணோட இணைஞ்சிருக்குது, மரத்தோட வேறு மண்ணோட இணைஞ்சிருக்குது, அதனால வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன பண்றேன், தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தி அதை வளர்த்தான். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த மரம் மறுபடியும் செழிக்க ஆரம்பிச்சிருச்சு, மறுபடியும் கிளைகள் விட ஆரம்பிச்சிருச்சு, மறுபடியும் மகிமையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரா வளர்ந்துருச்சு. சூப்பரா வளர்ந்துருச்சு. பாருங்க, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எதை இழந்திருந்தாலும், ஒரு சில மனிதர்களை நம்பி ஒரு சில மனிதர்கள் பண்ண துரோகத்தினால பணத்தை இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம், வாய்ப்புகள் இழந்திருக்கலாம். நம்பி ஏமாந்துட்டேன், நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்வீர்களா? நான் சொல்றேன், எதை இழந்தாலும் கர்த்தரோடு கொண்டுள்ள உறவை மட்டும் நீங்க இழக்காம, அந்த மரத்தோட வேறு எப்படி மண்ணில அப்படியே நிலையா இருந்துச்சோ அதே போல உங்களுக்கும் தேவனுக்குள்ள அந்த உறவு அப்படியே நிலையா இருக்குமானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை மறுபடியும் செழிக்க வைப்பார். நிச்சயம் நீங்க மறுபடியும் அந்த பழைய மகிமைக்கு உங்களை கொண்டு செல்லுவார் நிச்சயமாகவே. அப்ப கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனுக்கு இழப்பு என்பது ஒரு முடிவல்ல. தேவனோடு இருக்கும் உறவு என்கிற வேர் உயிரோடு இருந்தால், மண்ணோடு மரத்தின் வேர் எப்படி இணைந்திருந்ததோ அப்படியே அந்த மனிதன் தேவனோடு இணைந்திருந்தால் மீட்பும் மறுசீரமைப்பும் அவனுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் உண்டாகும். பாருங்க, அடுத்து எலியாவோட வாழ்க்கையில ஒரு வனாந்தரம் ஏற்பட்டுச்சு. எடுத்து வாசிங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். பாருங்க, இந்த வனாந்தரம் எலியாவுக்கு எதனால வந்துச்சு, எதனால இந்த வனாந்தரத்துக்கு அவன் போறான் அப்படின்னா, ஒரு விரக்தி, ஒரு வெறுமை, ஒரு 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 என்ன சொல்றது, அவனை யாருமே உற்சாகப்படுத்தவே இல்லை, என்கரேஜ் பண்ணவே இல்லை, டிஸ்கரேஜ் தான் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு பயமும் வந்துருச்சு. 450 பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன பண்றான், கொல்லுகிறான். அதற்கு முன்பதாக வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்பதை அவன் நிரூபித்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட மகத்தான வல்லமையான காரியங்களை எலியா என்ன பண்ணிருக்கிறான், செஞ்சிருக்கிறான். ஆனா அவனுக்கு யாருடைய என்கரேஜ்மெண்ட் என்ன பண்ணல, கிடைக்கல. அதுக்கு பதிலா ஏசபேல் என்ன சொல்றா, நாளைக்கு உன்னை இதே போலவே நானும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி ஆள் அனுப்புறான். அந்த வார்த்தையை கேட்டு அவன் என்ன பண்றான், பேர் சபா வனாந்திரத்துல போய் அங்க போய் என்ன பண்ணா, சூறை செடியின் கீழே அப்படியே அமர்ந்துகிட்டு, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் பிதாக்களை பார்க்கல நல்லவன் கிடையாது, நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனாந்திரத்தை அவனே என்ன பண்றான், தெரிந்து கொள்கின்றான். எதற்காக அந்த வனாந்திரம் வாழ்க்கையில எதற்காக அப்படின்னா, அவனை என்கரேஜ் பண்றதுக்கு யாரும் இல்ல, அடுத்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, மரண பயத்தை காமிச்சிருக்கிறாங்க. ஆனா அவன் மகத்தான காரியங்களை செஞ்சவன் என்பதை அவன் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். அவனை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, அவன் அந்த வார்த்தை கிட்ட என்ன பண்றான், பயப்படுறான். அப்படிப்பட்ட நிலைமையில அவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அந்த நிலைமையில கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தூதனை அனுப்பி அப்பமும் தண்ணீரும் அவனுக்கு கொடுத்து அவனை மறுபடியும் அவன் ஸ்தானத்திற்கு கொண்டு செல்கிறார். அவனுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கும்படியாக கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்தார், ஆசீர்வதித்தார். தோல்வியா முடியல,
எலியாவோட வாழ்க்கை தோல்வியா முடியல, வெற்றியா முடிஞ்சிச்சு. சாகணும்னு வேண்டுனவன் சாகாமலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். வெற்றியா முடிந்தது. வனாந்தரத்திலே கிடந்தவன் இப்ப பரலோகத்துக்கு என்ன பண்ணிட்டான்? டைரக்டாவே போயிட்டான், பறிக்காமலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாருங்க, நான் சொல்றேன், தோற்ற இடத்திலே கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். தோற்ற இடத்திலே கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். சோர்ந்து போன நிலைமையிலே, வனாந்தரமான நிலையில இருக்கக்கூடிய, தோற்ற நிலையில இருக்கக்கூடிய உங்களை கர்த்தர் மறுபடியும் ஜெயிக்க வைத்து அந்த அந்த உங்களுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக கர்த்தர் நிச்சயமாகவே முடிக்க வைப்பார். சோர்ந்து போகாதீங்க, சலிப்படையாதீங்க. எங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு யாருமே இல்லை, எங்களை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, எங்களை என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்லை. எங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி, பயத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசுறவங்க தான் எங்களை சுத்தி இருக்கிறாங்க. ஆட்கள்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு யாரும் இல்லை. பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கின்றவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஊக்கப்படுத்துகின்றவராக, உற்சாகப்படுத்துகின்றவராக, விசுவாசத்தை உங்களுக்குள்ளே தொடங்கி விசுவாசத்தை உங்களுக்குள்ளே முடித்து உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக நிறைவடைய செய்ய அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெயமாக முடிக்க வைப்பார். ஒரு சில நேரத்துல நம்ம செய்யற வேலைகளை, நம்ம செய்யற காரியங்களை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? பாராட்ட மாட்டாங்க. நான் அனுபவிச்சிருக்கேன். யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. யாருமே நம்மள வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொல்லாதனால அது சூப்பர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பாருங்க, மனுஷர்கிட்ட இருந்து வர்ற ரிவார்டு அது வந்து பெருசா ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற ரிவார்டு அது ஆசீர்வாதமா என்னைக்குமே இருக்கும், என்னைக்குமே இருக்கும். ஒரு கப்பல் ஓட்டுகின்ற ஒரு கேப்டன், இந்த கப்பல்ல அந்த கேப்டன் வந்து பல ஆண்டுகளாக பணிபுரிந்து இருக்கிறான். நிறைய பயணங்களை பல நாடுகளுக்கு செஞ்சிருக்கிறான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நல்ல ஒரு கேப்டன். நல்லா அவன் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கப்பலை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். ஓட்டிக்கிட்டு இருக்க சமயத்துல அந்த நிர்வாக ரீதியாக அவன் மேல வந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அதன் விளைவாக அவன் மனசுக்குள்ள ஒரு விரக்தியும் ஒரு சலிப்பும் உண்டாகி அப்படியே சோர்ந்து போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கப்பலை வந்து இயக்கி கொண்டு இருக்கிறான். கப்பலை வந்து இயக்கி கொண்டு இருக்கின்றான். அப்ப திடீர்னு பார்த்தா கப்பல்ல ஒரு மாதிரி கொந்தளிப்பு ஏற்படுற மாதிரி ஆகுதுன்னு பார்த்தா பெரிய புயல் வெளியில வருது, கடல்லாம் கொந்தளிக்குது. அந்த புயலை வந்து சமாளிக்க முடியாத நிலைமை ஏற்படுது. உடனே அந்த புயலை பார்த்து என்ன பண்ணிட்டான்? பயந்துட்டான். பயந்து அந்த கப்பல் ஓட்டுகிற அந்த வீல் ஸ்டேரிங்கை விட்டுட்டு விறுவிறுன்னு என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய ரூமுக்கு ஓடி போய் படுத்துட்டான். இனி நம்மளால என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. ஏன்னா இவன் எவ்வளவோ பெரிய பெரிய புயல்கள் எல்லாம் சமாளிச்சு கப்பலை ஓட்டி கரை சேர்த்திருக்கிறான். ஆனா நிர்வாகத்துல இருந்து எந்த விதமான என்கரேஜ்மெண்ட் அவனுக்கு கிடைக்கல. அவனை குற்றப்படுத்திக்கிட்டும் காயப்படுத்திக்கிட்டும் மாதிரி தான் பேசி நடந்திருக்குது. இப்ப அவனுக்கு தெரியல, நம்ம அவ்வளவுதான், நம்மளால இதை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் வந்துருச்சு. உடனே போய் படுத்துட்டான். அப்ப ஒரு வயதான ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு கேப்டன் விறுவிறு உள்ள போய், ஏய் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற? கப்பல் வந்து தத்தளிச்சு மூழ்க போறதுக்கான காரணம் புயலோ கடல் கொந்தளிப்போ கிடையாது, நீ இந்த ஸ்டேரிங் வீல விட்ட பத்தியா, அதான் காரணம். தயவு செஞ்சு வந்து நீ பிடி, நீ இல்லாட்டா அந்த கப்பல் என்ன பண்ணாது, கரை சேராது, வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டு போய் சேர்த்தாராம். அவன் மறுபடியும் என்ன பண்றான்? அழகா அந்த பிரச்சனையில இருந்து அந்த கப்பலை சமாளிச்சு கொண்டு போய் என்ன பண்ணிட்டானா? துறைமுகத்துல கொண்டு போய் சேர்த்துட்டானா. துறைமுகத்துல கொண்டு போய் சேர்த்துட்டானா. பாருங்க, ஒரு சில நேரத்துல இப்படிதான் பாருங்க, நம்ம ஒரு சில மனிதர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், நம்மளை பலவீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்ம எவ்வளவுதான் சாதிச்சிருந்தாலும் அந்த வார்த்தை கேட்டு என்ன பண்ணிடுவோம்? அப்படியே சோர்ந்து போய் நம்மளால எல்லாம் முடியாதா, நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு போயிருவோம். அப்படி பேசுவாங்க ஒரு சில பேர். அப்படி வார்த்தையை கேட்டு வனாந்தரத்திலே அமர்ந்திருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த வனாந்தரத்தை விட்டு எழும்பி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறதுனா நீ கடந்து செல். கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை உயர்த்துவார். நீ கரை சேருவாய். உன் கப்பல் கரை சேரும். நிச்சயமாகவே கரை சேர்ப்பார். விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கரை சேர்ப்பார். கரை சேர்ப்பார். பாருங்க, இந்த ஏசாயா 32 அதிகாரம் 15வது வசனத்தை மறுபடியும் ஒரு விசை வாசியுங்கள். 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. ஆவி ஊற்றப்படும் மட்டும் வனாந்தரம் வனாந்தரமாகத்தான் இருக்கும். ஆவி ஊற்றப்பட்டு விட்டால் வனாந்தரம் வயல்வெளியாக மாறிவிடும்.
நான் 3 விதமான வனாந்தரத்தை சொன்னேன். முதல் வனாந்தரம், அவர்களாகவே இந்த பழைய பாவத்தை விடாமல் வனாந்தரத்திலே வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, 40 வருஷம். இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் நடத்தினார், போஷிச்சார். அடுத்த வனாந்தரம் என்னது? ஏமாற்றப்பட்டதனால் உண்டான ஒரு வனாந்தரம், துரோகத்தினால் உண்டான ஒரு வனாந்தரம் தாவீதுக்கு. அடுத்த ஒரு வனாந்தரம், மோசமான மனிதர்களுடைய பேச்சினால் முடங்கி போய் சாதனை படைத்தவர்கள் சரிந்து போய் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம். பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட வனாந்தரத்துல உங்க வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, ஆவி ஊற்றப்பட்டால், உன்னதத்திலிருந்து வருகின்றது ஆவி உங்கள் மீது ஊற்றப்பட்டால் உங்கள் வனாந்தரம் வயல்வெளியாக மாறிவிடும். ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆவி ஊற்றப்படுற வரைக்கும் தான் வனாந்தரம். ஆவி ஊற்றப்பட்டு விட்டால், ஆவியின் நிறைவை நீங்கள் பெற்றுவிட்டால், ஆவியின் பரிபூர்ண நிறைவை நீங்கள் பெற்றிருக்கும் பொழுது உங்கள் வனாந்தரம் வயல்வெளியாக நிச்சயமாகவே மாறும். அப்ப வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றக்கூடியவர் யார்? கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர். நிறைய வசனங்கள் இருக்குது பாருங்க. ஏசாயா 35:1 சொல்கிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். புஷ்பத்தை போல் வனாந்தரம் என்ன பண்ணுமா? செழிக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏசாயா 41:18 சொல்கிறது, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணியாகவும் கர்த்தர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஏசாயா 41:19 சொல்லுகிறது, வனாந்தரத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்னா கேதுரு மரங்களையும் தேவாதாறு விருட்சங்களையும் ஒலிவ மரங்களை என்ன பண்ணுவாரா உண்டாக்கி ஒரு மரம் நிறைந்த ஒரு காடாக அதை மாற்றுவார் அப்படின்லாம் வசனம் சொல்லுது பாருங்க. ஏசாயா 51:3 சொல்கிறது, வனாந்தரத்தை ஏதேனை போல கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற பண்ணுவார். இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வார்த்தைகள் இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, ஆனால் வனாந்தரம் அப்படியேதான் இருக்குது. வனாந்தரத்தை ஏதேனை போல மாற பண்ணுவாரு, வனாந்தரத்தை செழிப்பான வயல்வெளி ஆக்குவாரு, வனாந்தரத்தை புஷ்பத்தை போல செழிக்க பண்ணுவாரு, மரங்கள் நிறைந்த காடுகளாக மாற்றுவாரு. வார்த்தைகள் இருக்கிறது, ஆனா வனாந்தரமும் அப்படியே இருக்குது. ஏன் அப்படின்னா ஆவி இன்னும் ஊற்றப்படவில்லை, ஆவியானவர் நிறைவு இன்னும் பொழியப்படவில்லை. அப்ப ஆவியானவருடைய வல்லமை முழு நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறிவிடும். ஏன்னா அதை மாற்றக்கூடியவர் கர்த்தருடைய ஆவியானவர். வாக்குத்தத்தம் இருக்குது. நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, மரியாள் இடத்திலே கபிரியல் தேவதூதன் வந்து சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லுவான். சொல்லும் பொழுது மரியாள் கேட்பா தேவதூதனை பார்த்து, இது எப்படி ஆகும்? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தம், எனக்கு நிறைவேற போற காரியத்தை நீ வந்து சொல்ற, இது எப்படி ஆகும் அப்படின்னு தேவதூதன்ட்ட மரியாள் கேட்கும் பொழுது தேவதூதன் ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் என்ன பிறக்கும்? நான் சொன்ன வார்த்தை பிறக்கும், நான் சொன்ன வார்த்தை வாழ்க்கையில பிறக்கும், வாக்குத்தத்தம் வாழ்க்கையில பிறக்கும். எப்ப பிறக்கும்? ஆவியானவர் உன் மீது நிழலிடும் பொழுது, ஆவி நிறைவிலே இருக்கும் பொழுது, அபிஷேகத்திலே பூரணமாகும் பொழுது. இந்த அபிஷேகம் எல்லாம் பத்தாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும் ஆண்டவரே, என் வறட்சி நீங்கணும், செழிப்பு உண்டாகணும், இன்னும் அதிக அபிஷேகம் வேணும். அபிஷேகத்தில் நிறையும் பொழுது வனாந்தரம் வயல்வெளியாக மாறும், வனாந்தரம் வயல்வெளியாக மாறும். பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசிய கர்த்தர் வந்து ஆவிக்குள்ளாக்கி ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே கொண்டு போய் நிப்பாட்டுறார். கவனிங்க, நான் சொல்றது கவனிங்க. நிறைய எலும்பு கூடுகளா கிடக்குது, திரளான எலும்பு கூடுகள் கிடக்குது, மனித எலும்பு கூடுகள், மரித்த எலும்பு கூடுகள். அப்ப கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, மனுபுத்திரனே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அது எப்படி எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் அறியேன், உயிரடையும். நீ என்ன பண்ணு? தீர்க்க தரிசனம் உரை, நீ வார்த்தை என்ன பண்ணு? பேசு. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எலும்புகள் மீது என்ன பண்ணது? பொழியப்பட்டது, ஊற்றப்பட்டது. இப்ப அந்த எலும்புகள்லாம் அப்படியே ஒன்னா சேருது. எலும்பு கூடுகள்லாம் செதஞ்சு, கைக்கு தனியா, காலு தனியா, மண்டை ஓடு தனியா, அப்படியே செதஞ்சு கிடக்க, செதறி கிடக்கிற எலும்புகள்லாம் அப்படியே ஒன்னா சேருது. ஒன்னா சேர்ந்து நரம்புகள் உண்டாகுது, சதைகள் உண்டாகுது, சதைகள் உண்டாகுது. ஒன்னா சேர்ந்துருச்சு, ஒன்னா சேர்ந்துருச்சு. ஒன்னா சேர்ந்ததே பெரிய அதிசயம் தானே. உலர்ந்த எலும்புகள் உயிர் அடைந்ததே ஒன்றாக சேர்ந்து ஒரு முழு மனிதனாக மாறினதே, உயிருள்ள மனிதனாக மாறினதே ஒரு அதிசயம். ஆனா கர்த்தர் அதோட நிறுத்தவில்லை, அத ஒரு மகா சேனையாக எழும்ப பண்ணுகிறார், ஒரு மகா சேனையாக எழும்ப பண்ணுகிறார். அதான் வசனம் சொல்லுது. நம்ம வசனத்தை கூட பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏசாயால
32:15 வாசிங்க. 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். வயல்வெளியாகும். அப்படி மட்டும் கிடையாது. அடுத்து என்னது? வயல்வெளி காடாக எண்ணப்படும். காடாக மாறிடுமா? இந்த உலர்ந்த எலும்புகள் ஒன்றாக சேர்ந்து உயிரோடு இருக்கக்கூடிய நிலை மாத்திரமல்ல, அதை ஒரு சேனையாக கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அதே போல வறண்ட அந்த வனாந்தரம் வயல்வெளியாக மாத்திரம் அப்படி இருக்க போறதல்ல, அதை கர்த்தர் காடாக மாற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு? இதை செய்கின்றார். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய வனாந்தரத்தை வயல்வெளியாக்கி காடாக மாற்றுவார். உங்களுடைய உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்து சேனையாக உங்களை மாற்றுவார். பாருங்க, இது எப்படின்னா, இவங்க 3 வேளை திருப்தியா சாப்பிடுறதே பெரிய விஷயம். சாப்பிடுறாங்களே, அப்படிப்பட்ட வனாந்தரத்துல இருந்து இப்ப வயல்வெளிக்கு வந்துட்டாங்களே. இல்ல அடுத்து இருக்குது. என்னது? 3000 பேருக்கு உங்க சாப்பாடு போடுற அளவுக்கு காடாக கர்த்தர் உங்களை மாற்ற போகின்றார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு காலத்துல கடன் கூட அடைக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களே, இப்ப கடனெல்லாம் அடைச்சு நல்லா இருக்கிறாங்களே. இப்ப வயல்வெளிக்கு வந்துட்டாங்க. இல்ல இப்ப மத்தவங்களுக்கு கேட்காமலே, அவங்கள்ட்ட திருப்பி கேட்க முடியாத அளவுக்கு கடனை வாரி கொடுக்கிற அளவுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவர்களை காடாக மாற்ற போகின்றார். உங்களையும் காடாக கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். இவங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லாம இருந்தாங்க. ஒரு காலத்துல வேலையே இல்லாம இருந்தாங்க, வனாந்தரத்துல இருந்தாங்க. இப்ப உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, நல்லா வேலை பாக்குறாங்க, வயல்வெளிக்கு வந்துட்டாங்க. இல்ல இதே போல வேலை இல்லாத ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு வேலை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை காடாக மாற்றுவார். மகா சேனையாக எழும்ப பண்ணுவார். இந்த படுக்கையை விட்டு உங்களால என்ன பண்ண முடியாது? எழும்பவே முடியாது. இப்ப எந்திரிச்சு உட்கார்ந்து பாத்ரூமுக்கு நடந்துட்டு போயிட்டு வர அளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. இல்ல, இது நிலைமை கிடையாது. இல்ல, அவங்க வயல்வெளிக்கு வந்துக்கிறாங்க. இப்ப காடு என்ன? இவங்க எழும்பி சபைக்கு சாட்சி சொல்ல போறாங்க. இவங்க எழும்பி கர்த்தருக்காக என்ன பண்ண போறாங்க? ஊழியம் செய்ய போறாங்க. அந்த அளவுக்கு வயல்வெளியை கர்த்தர் காடாக மாற்ற போகிறார். விசுவாசிகள், கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்வார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே இது ஆகும். ஒரு பிள்ளை கூட இல்ல. யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்ல. ஒரு தகப்பனுக்கு கூட, ஒரு பிள்ளைக்கு கூட அவன் தகப்பனா இல்ல. ஆனா அவனை கர்த்தர் ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்கின்றவராக இருக்கிறார். பாருங்க, கர்த்தர்கிட்ட நீங்க ஒண்ணு கேக்குறீங்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. அவர் நான் உனக்கு 10 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா, 10 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அவரு கொடுக்கும்போது 10 ரூபா கொடுக்க மாட்டாரு. நிச்சயம் 15 ரூபா கொடுப்பாரு, இல்லைன்னா 20 ரூபா கொடுப்பாரு. 8 ரூபா கொடுக்க மாட்டாரு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக அவர் செய்வார். நீங்கள் கேட்டதை விட அல்லது அவர் சொன்னதை விட உங்களுக்கு அதிகமாக தான் அவர் செய்வார். குறைவா என்ன பண்ண மாட்டாரு? செய்யவே மாட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்க கேட்டதை விட அல்லது அவர் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த விஷயத்தை விட அதிகமாக தான் தருவாரே அல்லாமல் குறைச்சு தரவே மாட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். அது மகா சேனையாக மறுபடியும் நிற்கும். ஒரு விவசாயி ஒரு மன்னன்ட்ட போறான். ஐயா, என் நிலத்துல தண்ணி இல்ல, என்னால விவசாயம் பண்ண முடியல, என் குடும்பம் பசியினால வாடுது, நான் பொழைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா அதுல நான் என்ன பண்ணுவேன், கிணறு இது பண்ணி தோண்டி நான் பொழைச்சிக்கிடுவேன், கிணறு வெட்டுறதுக்கு ஏதாச்சும் வழி செய்யுங்க அப்படின்னு அரசன்ட்ட போய் சொல்லும் பொழுது, அரசன் அந்த வயலை பாக்குறாரு. பார்த்துட்டு ஒண்ணுமே பேசல, போயிட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராஜாவோட ஆட்கள் வர்றாங்க, அந்த விவசாயியை தேடி அவன் நிலத்துக்கு வர்றாங்க. அப்ப விவசாயி நினைக்கிறான், சரி ராஜா நமக்கு கிணறு வெட்டுறதுக்கு ஆளை அனுப்பிவிட்டாரு, இவங்களை வச்சு கிணறு என்ன பண்ணலாம், வெட்டி நம்ம பொழைச்சிக்கிறலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அவங்க கிணறு வெட்டல, ஒரு ஏரியவே வெட்டிட்டாங்க. என்ன வெட்டினாங்க? ஒரு பெரிய ஏரியவே வெட்டிட்டாங்க.
ஏரியை வெட்டி அந்த மலைப்பகுதியில இருந்து அருவி வரும் பார்த்தீங்களா, அந்த மலைப்பகுதியில இருந்து ஒரு கால்வாய் அமைத்து அதை வந்து அந்த ஏரியில வந்து ரொம்புற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஏற்பாடு பண்ணி ஒரு பெரிய ஏரியை ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. இதை வச்சு நீ ஜீவியம் பண்ணு, வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த ராஜா, அந்த விவசாயி ராஜாட்ட போறான். ராஜா ராஜா, நான் கேட்டது என்னது, ஒரு கிணறு தான் உங்ககிட்ட கேட்டேன். ஆனா நீங்க ஏரியவே கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதானா. அதுக்கு ராஜா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நீ உன் தேவையை பார்த்து கேட்டாய், நான் உன் எதிர்காலத்தை பார்த்து நான் உனக்கு கொடுத்தேன். உன் தேவைக்காக நீ கேட்ட, நான் உன் எதிர்காலத்துக்காக நான் என்ன பண்ணேன், கொடுத்தேன். உன் தற்சமய தேவைக்காக நீ என்கிட்ட ஒரு ஒரு காரியத்தை கேட்ட, நான் உன் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய அளவுல உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, ஒரு சாதாரண ராஜாவே இப்படி கொடுக்கும் பொழுது, ஜெனரஸா இருந்து கொடுக்கும் பொழுது, ராஜாதி ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்க ஒரு இடத்துல கேட்கும் பொழுது, அவர் உங்களுக்கு மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, உங்கள் சந்ததிகளுக்கு மட்டும் ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வனாந்தரம் நிச்சயமாகவே செழிப்பான வயல்வெளி ஆகும். வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. யாவரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ்.